இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹை கிராஸ் அப்படின்ற ஒரு காரோட ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் கிரேட்டை பற்றி தான். இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஹை கிராஸோட ஜி வேரியன்ட் கார். ஆனால் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை கிராஸ் இருக்க ஜி, விஎக்ஸ் ஆப்ஷன் ஆர் ZX ஆப்ஷன் வரைக்கும் எல்லா காருக்குமே சிஸ்டம் அப்கிரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ஐகாஸ் அத்தனை பேருக்குமே ஹெட்யூனிட் அப்படின்றது வந்து ஒரு 100% சூட்டபிளாக இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு சிஸ்டம்ன்றது ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் கேன்வஸ் யூனிட்ஸ்ல இருந்து உங்க ஏசியோட ஃப்ளோல இருந்து உங்க 360 டிகிரி கேமரா டாப் எண்ட்ல வர அதே ஹை க்ளோஸ் சென்சார் கேமரா வரைக்கும் இந்த டிஸ்பிளே கனெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டியில் மட்டுமே. இந்த சிஸ்டம் வந்து இந்த கார் லொகேட் பண்ணிருக்கிறோம். உங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து அத்தனை விஷயங்களுமே ஈஸியாக மைக்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோகோ அப்படின்ற பிராண்டோட X90 அப்படின்ற ஒரு 13.3 inch wide display உள்ள சிஸ்டம் தான். இது வந்து ஒரு 2K கிளாரிட்டி சிஸ்டம் அண்ட் 4GB 64GB உள்ள ஃபுல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா எனேபிள் பண்ண முடியும் அண்ட் டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் யூனிட் பில்ட்இன்னாவே லோட் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு சிஸ்டம் கூட. இந்த DSP மூலமா நீங்க தேவையான மியூசிக்கோட அவுட்புட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தேவைக்குன்ற மூடுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கூட என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதுல 360 டிகிரி கேமரா பாத்தீங்கன்னா மோகோ அப்படின்ற பிராண்டோட ஃபுல் HD கேமரா இந்த கார் லொகேட் பண்ணிருக்கிறோம். இந்த மோகோன்ற கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு C40 அப்படின்ற ஒரு 360 டிகிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்லையுமே லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா 720 பிக்சல்லையுமே இந்த கேமரா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இதுலயே உங்களுக்கு எங்க கிட்ட வந்து மோகோலி 2K கிளாரிட்டி கேமராவுமே அவைலபிள் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2K கிளாரிட்டிலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்லையுமே இந்த கேமரா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேம் சிஸ்டம்ல நீங்க ரெண்டு கேமராவுமே கனெக்ட் பண்ணி கூட பார்க்க முடியும். அண்ட் இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் குவாலிட்டி இஸ் அமேசிங்கான ஒரு டிஸ்பிளே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். சிஸ்டமோட சைஸுமே நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு 13.3 inch டிஸ்பிளே. கிட்டத்தட்ட இது ஒரு டெஸ்லாவோட சிஸ்டம்க்கு ஈக்குவலான ஒரு டிஸ்பிளே வந்து இந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. இதோட விஷுவல்ஸ் குவாலிட்டி வந்து அமேசிங்கா இருக்கும். இது எல்லாமே டச் அண்ட் ஃபீல் ரொம்ப ஈஸியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட பார்க்க முடியும். ஸோ இல்ல குவாலிட்டியில எந்த விதமான உங்களுக்கு காம்ப்ரமைஸும் இல்லாம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த மோகோ அப்படின்ற பிராண்ட். அண்ட் விஷுவல் குவாலிட்டியுமே நீங்க பார்க்கலாம். பிக்சர்ஸ் வந்து அவ்வளவு கிளாரிட்டியா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ விஷுவல் கிளாரிட்டியில எந்த லெவலுக்கு டிஸ்பிளே அவங்க சிங்க் பண்றாங்களோ அந்த டிஸ்பிளே நீங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு 2K கிளாரிட்டி டிஸ்பிளே தான் இந்த கார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிஸ்டம் கூட வந்து 360 டிகிரி கேமராமே நீங்க லைவ் வியூவில் நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த கேமரா எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங்குமே நீங்க இந்த கேமரா பண்ண முடியும். 360 கேமரால இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா இண்டிகேட்டர் லெஃப்ட் மோடுக்கு மாற ஆரம்பிக்கும். ரைட் மோடுக்கு போறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரைட் மோடுக்கும் மாற ஆரம்பிக்கும். நீங்க படம் பார்க்கறப்ப கூட இந்த கேமரா யூஸ் பண்ணி கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதை வேணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நீங்க இண்டிவிஜுவலா நீங்க டிரைவ் பண்றப்ப இந்த கேமரா வியூ மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க இந்த கேமரா வியூ மட்டும் எனேபிள் பண்ண போதும் லைவ்ல நீங்க இருக்கப்ப இந்த கேமரா பார்க்க முடியும். இப்போ நீங்க 3D கேமரா வேணா சுத்தி கார் சுத்தி நடக்கிற அத்தனை விஷயமே நீங்க கவனிச்சு பார்த்துக்கலாம். அது கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ஸ்ல ஒரு நம்பர் பிளேட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது பார்க்கறதுக்கு இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். அதே மாதிரி இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கார்ப்ளே அப்படின்ற விஷயம் உங்களுக்கு லைசன்ஸ்டு வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த லைசன்ஸ்டு கார்ப்ளே வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா உங்க சிஸ்டம்ல இருக்கிற கார்ப்ளே டச் பண்ணிட்டு நீங்க அந்த கார்ப்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஐபோன் யூசருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு வரப்பத்தை சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டாவுமே உங்க ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனுமே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு கார்ப்ளே மூலமா நீங்க யூஸ் பண்ற அத்தனை விஷயங்களுமே வயர்லெஸ்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஒன் டைம் நீங்க கனெக்ட் பண்ணிட்ட போதும் எவ்ரி டைம் காருக்குள்ள உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சிங்க் பண்ணி உங்களுக்கு கார்ப்ளே எனேபிள் பண்ணி கொடுத்துரும். லைசன்ஸ்டு கார்ப்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லேகிங் இஷ்யூமே இருக்கிறது இல்ல. சிஸ்டமே பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஆக்டோகோர் ப்ராசஸர் உள்ள சிஸ்டம் தான். சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் டிஸ்பிளே நீங்க கவனிச்சு பாருங்க. இது கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் ஒரு க்ளோஸ்டு ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் அது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் கூட நீங்க யூஸ் பண்ற அத்தனை விஷயங்களுமே நீங்க லைவ் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 4G சிம்மே நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஸோ 4G சிம் போட்டீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து லைவ்ல நீங்க போன் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாம கூட பார்க்க முடியும். அந்த பிளே ஸ்டோர் இருக்கு. நீங்க இன்டர்நெட் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க மூவி பார்க்க முடியும். அந்த சிஸ்டம்ல இருக்க தீம்ஸுமே நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்கிரீன்ஸ் தேவையோ அந்த ஸ்கிரீன்ல லோட் பண்ணி உங்க டிஸ்பிளேயோட கிளாரிட்டியுமே நீங்க மாத்திக்கலாம். அது இல்லாம நீங்க டவுன்லோட் பண்ணியுமே உங்க சிஸ்டம் ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேஷ்போர்டை நீங்க வந்து லொகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் கூடவே நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பிளாக் தீமை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூடவே நீங்க வந்து DSP அப்படின்ற விஷயம் நீங்க கண்டிப்பா பார்த்தாக வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் மூலமா யூஸ் பண்ற அத்தனை விஷயங்களுமே இந்த சிஸ்டம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க சிஸ்டம்ல உங்க ஈக்குவலைசேஷன் எந்த மாதிரிலாம் வேணும் அத்தனையுமே நீங்க வந்து 32 பேண்ட்
சோர்ஸ் மூலயமா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஸ்லைட் பண்ணுறப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி அத்தனை விஷயங்களையும் மாற்றிக்கலாம். அது சவுண்ட் ஸ்டேஜிங்குமே நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ டைம் கரெக்ஷன் உங்கள் எத்தனை மில்லி செகண்ட் உங்களுக்கு டிலே பண்ணணுமோ அந்த டிலே நீங்கள் போனது கூட கொடுக்க முடியும். ஸோ ஸ்பீக்கர் லவுட்னஸ் கொடுக்க முடியும், சிஸ்டமோட சென்டர் பொசிஷன் கொண்டு வர முடியும், அண்ட் கிராஸ் ஓவர் செட்டிங்ஸுமே எனபிள் பண்ண முடியும். ஆடியோ குவாலிட்டி வந்து ஹை டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆடியோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை கிராஸ் வச்சிருக்க அத்தனை பேருக்குமே வந்திருக்க சிஸ்டம் இந்த மோகோ. ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கார்சன்ஸ்ல மோகோட கம்ப்ளீட் ரேஞ்ச் எப்பயுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கும். தேங்க்யூ.